ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் கிளாஷ் ஆஃப் ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது, இந்த டீமால் யாருமே நமக்கு தெரியாத ஆள் தான். சரி வாங்க, ஓகே போகலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு, யாரெல்லாம் இன்னுமே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடி போர் அடிச்சு பப்ஜி விளையாடுறீங்களோ அவங்க எல்லோரும் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. போர் அடிச்சுட்டு இல்லை, பப்ஜி விளையாடுற பப்ஜி பிளேயர்ஸ் இருப்பீங்கல்ல, இவனை போட்டுருணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனிமி டீம் வந்து இது என்னது இது பண்ணிடுவான், ரிவ்யூ பண்ணிடுவான். டே போடாத, அவ்வளோந்தாங்க. டே எங்கடா அனுப்பிச்சுட்ட? அவனை மட்டும் நம்ம டீமால் போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 அவ்வளோந்தான், முடிஞ்சு. மொத்தம் எத்தனை 2 கில்லே, நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். சரி வாங்க, இந்த மேட்ச்குள்ளே போயிடலாம். பப்ஜி பிளேயர்ஸ்லாம் ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. பார்ப்போம் எந்த பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கீங்கன்னு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபயர் தான் பிடிக்கும்னு நினைக்கேன். கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் தான் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானும் பப்ஜி விளையாண்டுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் வந்து பப்ஜி ரொம்ப பிடிக்காது, எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, அடுத்த மேட்சுக்கு வந்தாச்சு. ஓகே, கில்லு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கில் எதுவும் கிடைக்காதனால பரத்தவர்கள் கீழே நோக்கி ஐயோ. ஓகே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் அவ்வளோ பேரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பிச்சாச்சுங்க, அவ்வளோந்தான். இதுக்கு மேலே விட மாட்டானுங்க அவனுங்க வந்து கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருங்க என்னங்க நமக்கு ஒரு கில்லு மாட்ட மாட்டேங்கி. ஏங்க எனக்கு ஒரு கில்லு மாட்டலையே, இப்போ நான் என்ன செய்வேன்? கில் எடுக்கணும்னா ஏதாவது ஈஸியான வழி இருந்தால் சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆஹா, இங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கே ஒருத்தர் இருக்காண்டா. அவ்வளோந்தான், இவனை நான் தான் போட்டேன் நம்புகிறேன். இங்கே ஒரு கில்லு வேறு தனியாக சுற்றுது. ஓகே, இவனையும் நான் தான் போட்டிருக்கேன். மொத்தம் 4 கில்லு எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் MP40 எடுக்க வரேன். எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர்லேயே ரொம்ப பிடிச்ச கன்னுன்னு கேட்டிங்கன்னா MP40 தான். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் என்ன கன் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் மொத்தம் 4 கன்னுக்கு ஸ்கின் திறந்தாச்சு. ஓகே கைஸ், 3வது மேட்ச் வின் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்லு படக்குன்னு கட் ஆகி கேம் வெளியே போயிட்டு சரின்ட்டு மறுபடியும் வந்திருக்கேன். பட் பரவாயில்ல, இப்போவும் நான் தான் MVPயில் இருக்கேன். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. இந்த ஒரு மேட்ச் ஆஹா, எனக்கு எவனோ ஒருத்தன் ஈடு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கான், யாரும் தெரில. எனக்கு தெரிஞ்சு எத்தனாவது யார் ராணி எனக்கே ஈடு கொடுத்து வர்ற. சரி, நம்ம MP40 எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்புவோம். ஓகே, அந்த மேலே போகிறான். ஐயோ, ஒருத்தர் வேறு இங்கே பார்த்து வரானே. ஆஹா, இந்த நேரம் பார்த்து இந்த பவர் வேறு யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, போட்டேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக போட்டாச்சு. ஆஹா, ஆனால் நம்மளை போட்டான். பரவாயில்லையே, நம்ம 7, நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஒருத்தன் எனக்கு அடுத்த 6 கில் எடுத்திருந்தான், பூயா எடுத்துட்டேன். ஓகே, நம்ம தான் MVP. இவன் பேர் என்னன்னு தெரிலையே, பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.